பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்வோம். அதில் 28லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நான் இப்பொழுது பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. 28வது வசனம் சொல்வது, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்தது, எல்லாரையும் அழித்து போட்டது. 30வது வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. லோத்தினுடைய நாட்களில் லோத்து சோதோம் பட்டணத்தில் இருக்கிறங்கிற போது நடந்த சம்பவம். ஆபிரகாமோடு இருந்த லோத்து பிரிந்து தனியாக அவன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போகிற காரியத்தை பார்க்குறோம். அங்கே போய் பிழைக்கிறதுக்காக போகிறான். அந்த சோதோம் பட்டணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பாவம் நிறைந்ததான ஒரு பட்டணமாக இருந்தது. பாவம் பெருகினது. அங்கு கவனிங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அல்லேலூயா. அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் 14 வரைக்கும் சொல்லுது, பின்பு அந்த புருஷர் லோத்துவை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரனாவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்கு உரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். கவனிங்க, 13வது வசனம் சொல்லுது, இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. பாவம் பெருகிற்று, அக்கிரமம் பெருகிற்று. இங்கே சோதோம் பட்டணம் என்ன நடக்குது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவன் ஆணை பெண்ணை சிருஷ்டித்து சுவாபத்தின்படி அனுபவிக்க கர்த்தர் வைத்தார். ஆனால் இங்க நடக்கிறது, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இப்படியாக அங்கு பாவம் பெருகினது. தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக அந்த இடத்துல செயல்படுது. இன்னைக்கு அநேக நாடுகளில் ஹல்லேலூயா ஓரினை சேர்க்கையாக திருமணங்களை கொண்டு வர்றாங்க. சட்டம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இதெல்லாமே பாவத்துக்குரிய. சோதோம் குமார் பட்டணம் அழிக்க காரணமாக இருந்ததே இந்த பாவம்தான். எனக்கு அருமையான தேவச்சனமே, பாவம் பெருக 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 அந்த கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது, அதை அழிக்கப்பட்டது. ஆதியாகம 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நோவாவுடைய காலத்திலே பாவம் பெருகினது, தேவனுக்கு அது விசனமாக இருந்தது. இதே பகுதி லூக்கா 17 நான் வாசிக்கிறோம்.
அதில் 27வது வசனம், நோவா பேழைக்குள் பிரவேசிக்கு நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்து ஜலப்பிரயாணம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லி பார்ப்போம். அப்ப பாவங்கள் தேவனுடைய செவிக்கு எட்டுகிறது, பரலோகத்துக்கு போகிறது. அதனால இங்க 30வது வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, 29வது வசனம் சொல்லுது, சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகத்தையும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. நோவாவுடைய நாட்களில் ஆண்டவர் சொல்றார், இனி ஜலத்தினாலே நான் ஜனங்கள் என்ன அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் லோத்தினுடைய காலத்துல தேவன் அக்கினியை இறக்கி சோதோம் பட்டணத்தை அழித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மனம் திரும்புகிற காலம். பாவத்தை விட்டு மனம் திரும்பு. தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பாவம். அந்த பாவம் தேவனுடைய சமூகத்துக்கு போகிற நிச்சயம் ஒரு நாள் அழிவு வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நிச்சயமா இங்க வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நியாய தீர்ப்பு நிச்சயமா நடக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் இந்த உலகத்தை அழிப்பார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, 32வது வசனம், லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், அந்த ஜீவனை இழக்கிறவன் உயிர்ப்பித்துக் கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, லோத்தினுடைய மனைவி தான் சம்பாதித்த எல்லா பொருளையும் அழியுதே என்று சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அவ உப்பு தூண் ஆயிட்டான். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு வாங்க. புதிய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் உங்களை அழைக்கிறார். நீ மனம் திரும்பு, நீ குணப்படு, பாவ சுபாவத்திலிருந்து வெளியே வா, அக்கிரமத்திலிருந்து வெளியே வா. தேவன் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்குள்ளாக நீ மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, பின்னிட்டு பாராத. லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தனால் உப்பத்து நாளான். பாவத்தை பாராத, பாவத்தை பார்க்காத, அக்கிரமத்தை பார்க்காத, திரும்பி பார்க்காத. அல்லேலூயா. கவனிங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வசனம் இப்படியாக சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்ட ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை சிருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு நோவா காலத்தில் நடந்த சம்பவம் 5வது வசனம் சொல்லுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதல் 8 பேரை காப்பாற்றினார். அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாணம் வரப்பண்ணினார். அவபக்தி விசுவாசம் இல்லாத சந்ததியின் மேல தேவன் அன்றைக்கு ஜலப்பிரயாணத்தை வரவழைத்து அந்த உலகத்தை அழித்தது போல சோதோம் குமார பட்டணத்திலையும் சம்பவித்ததான சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார். சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகள் சிருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த சம்பவம் எல்லாம் அன்னைக்கு நடந்திருக்குது? நடக்கும் என்பதற்காக. அதை கேட்டு நீ மனம் திரும்பு. நோவா
உலகத்தை அழிக்க போகிறாங்கிற செய்தி நோவா அன்னைக்கு பறைசாற்றின போது, ஜனங்களிடத்தில் சொன்ன போது, இந்த கிழவனுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெள்ளம் வந்தபோது தான் தெரியும் நோவா காப்பாற்றப்பட்டான், நோவானுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி. மற்றவங்க எல்லாம் அழிந்து போனார்கள். தேவன் அவர்களை படகுக்குள்ள விட்டு கதவை சாத்தினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, லோத்துனுடைய நாட்களில் லோத் அந்த இடத்துல நீதிமானா இருந்தபடியினால லோத்துனுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கினார், சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார், அக்கினிக்குள்ளாக தீர்ந்தது. எதற்காக இதெல்லாம் வச்சிருக்கிறார்? இதெல்லாம் கேட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டு நீ மனம் திரும்பு, பாவத்திலிருந்து வெளியே வா, சாபத்திலிருந்து வெளியே வா. உனக்காக இயேசு 2 கரங்களை விரித்து கொண்டிருக்கிறார். என் மகனே, மகளே, என்னிடத்திலே வா என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். நோவானுடைய சம்பத்தையும் லோத்துனுடைய சம்பவத்தையும் கர்த்தர் சாட்சியாக வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? சிருஷ்டாந்தங்களாக வைத்து இதை கேட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. நிச்சயமா நடக்கும், ஒரு நாள் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற போது இந்த சம்பவம் நடக்கும். பாவிகள் எல்லாம் அக்கினி கடலை தள்ளுவார். சாத்தானுக்கென்றும் பிசாசுக்கென்று வைத்திருக்கிற அந்த அக்கினி கடல்ல அவபக்தியாய் இருக்கிறவங்களே தள்ளப்படுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க நீ மனம் திரும்பு. இன்றே மனம் திரும்பு, இப்பொழுதே மனம் திரும்பு. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இந்த வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் வரணும், உங்க உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரணும். இப்பொழுதே இயேசு கிறிஸ்து உங்க சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.